இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஆல்ரெடி போட்டோ எடுத்துப்பாரு, ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஓகேவா. அவங்க போட்டோ எடுத்துட்டு அந்த கூச்சப்பட்டுக்கிட்டே வருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு லவ் வந்தாலோ இல்ல ஏதாவது ஆனாலும் அந்த ஒரு கூச்சப்பட்டு வருவாங்க. அது மாதிரி ரெண்டு பேரும் கூச்சப்பட்டுக்கிட்டே வருவாங்க. என்னடா பேசுறதுன்ட்டு டக்கு நம்ம ஹீரோயின் வரும்போது நம்ம ஹீரோவும் இல்ல கொடுங்க நான் வேணா அந்த பையை தூக்கிட்டு வரேன் அப்படின்றப்ப வேணா இருக்கட்டும் பக்கத்துல வந்தாச்சு. எதிர்த்தாப்புல பஸ் ஸ்டேஷன் நான் போயிருவேன், எனக்கு பஸ்ஸும் வர நேரம் தான் அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன்னு கிளம்புறப்ப ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னோட பைக்கெட்ல 2 டிக்கெட் இருக்கு, மூவி டிக்கெட். இது இன்னைக்கோட எக்ஸ்பைர் ஆகுது, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன், நான் நம்புறேன் அப்படின்னு அவங்க சிரிச்சிடுறாங்க. அப்படியா சரி ஓகே வாங்க போ அப்படின்னு போறாங்க. அங்க போயிட்டு பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு வரவும் சாரிமா கேரமன் இல்ல அப்படின்றப்ப பரவாயில்ல இருக்கட்டும் சரி என்ன படத்துக்கு போலான்னு முடிவு பண்றப்ப இல்ல இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் இருக்கு வாங்க போவோம்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது ஐயோ எனக்கு ஆக்ஷன் பிளாக்கே பிடிக்காது. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் பாக்குறாரு, என்னடா இது ஒரு ரகட் கேலுக்கு ஆக்ஷன் மூவினா பிடிக்குமே அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றது இல்ல இந்த ரொமான்டிக் மூவிக்கு போவோம், லவ் ஸ்டோரிக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. சோ இந்த படத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ரொமான்டிக் மூவி தான். அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து வர்றாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல அப்படி இடிப்பாங்களா, இடிக்கும் போது 2 பேருக்கும் ஷாக் அடிக்குது. சார் மன்னிச்சிருங்க ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு 2 பேரும் சொல்லும்போது என்னது உங்களுக்குமா அப்படின்னு கடைசியில பார்த்தா 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஹீரோயினி தொட்டா கூட அவருக்கு ஷாக் அடிக்குது, அவரு தொட்டா இவங்களுக்கு ஷாக் அடிக்குது. ஏன் கிஸ் அடிக்கலான்னு போகும்போது அவங்க மூச்சு விட்டா கூட அது மூலமா கூட அவங்களுக்கு ஷாக் அடிக்குது. சோ 2 பேருமே வந்து சேரவே முடியல அப்படின்ற மாதிரி கடைசியில பிரேக் எல்லாம் பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. இதுல என்ன கூத்துனா தியேட்டரே சிரிச்சுக்கிட்டு இருக்குது இதை பார்த்து. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் போர்னு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாம் பார்க்கணும், பக்கத்துல இருந்து டிஷ்யூ எல்லாம் கொடுக்குறாரு, அவங்க ஒரு பக்கம் துடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே உட்காந்து அழுதுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பர்சனல் சொல்லணும்னா எனக்கு இந்த சீன் பாக்குறப்ப நல்ல சிரிப்பே வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது படம் முடிஞ்ச வந்தானே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டு 2 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினி அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, அம்மா எங்கடி போன அப்படின்றப்ப படத்துக்கு போனோம், நீ இந்த மாதிரி வந்து ஹான் ஃப்ரீ டிக்கெட் இருக்குன்னா அதனால ஒரு படத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன படத்துக்கு படத்து பேர் சொன்னோன்னே ஐயா அந்த படமா நல்லா இருக்காது அப்படின்னு ஆமா ஒரு மாதிரியா இருந்துச்சு ஃபீலிங்கா அதனால வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மெசேஜ் வருது. என்னடி மெசேஜ் வருது பேசல அப்படின்னு கேட்டப்ப வேணா விடுறி எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு பொய் சொல்லாத, அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து நீ படத்துக்கு போயிருக்க அப்படின்னா அதெல்லாம் இல்ல ஃப்ரீ டிக்கெட் இருக்குன்னு சொன்னா சரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு போனேன் அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு உனக்குலாம் ஒரு பையன் வந்து இவ்வளவு தூரம் பேசி பழகிறது தொடுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். நல்லா யோசிச்சு பாரு, ஸ்கூல் டேஸ்ல நீ ஒருத்தர் லவ் பண்ண, என்னாச்சு அவன்கிட்ட போய் லெட்டர் கொடுத்த, அப்பையும் பயந்துட்டு ஓடிட்டான், சரின்னு சொல்லி அதுக்கடுத்து சாக்லேட் கொடுத்த, அப்பையும் உன்னை டச் பண்ணோன்னே தெரிச்சு ஓடிட்டான். இவ்வளவு ஏன் அவன் ஸ்கூலை விட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனான், அப்பையும் நீ விட்டியா விடல, காலேஜ் படிக்கிறப்ப கூட போய் அவன் பக்கத்துல உட்கார்ந்து சாஞ்ச, என்னாச்சு பயந்து தெரிச்சு ஓடிட்டான். அப்ப நீ கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா, எனக்கு உன்னை தொடரப்பெல்லாம் பயம் தான் வருது, ஒரு ஃபீலே வர மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனான். ஆனா இவன் உன்னை அவ்வளவு ஈஸியா அக்சஸ் பண்றான்ல தொடுறான்ல, அப்ப இவனுக்கு உனக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, இவன் தான் உனக்கு ஏத்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி தொட்டா அவங்க உண்மையை சொல்றாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினியை எந்த பையன் தொட்டாலும் அந்த பையன் பயந்து ஓடிடுவான். இதுதான் இவங்களோட பிரச்சனை. ஆனா நம்ம ஹீரோவோட பவர் நம்ம ஹீரோயினியை ஒண்ணும் பண்ணாது, நம்ம ஹீரோயினியோட பவர் ஹீரோவை ஒண்ணும் பண்ணாது. அது மட்டும் இல்ல இதுதான் நம்ம உலகத்தோட டெஸ்டினியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப போடி அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொமான்ஸ் எல்லாம் எனக்கு தேவையானால ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படின்றப்ப இந்தடி முதல்ல மெசேஜ் படி, அட்லீஸ்ட் படிக்கவாத செய்தி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்புதான் பாத்துக்கிட்டே இருக்காப்ல. அவர் பாட்டுக்கு பாத்துக்கிட்டே வேலை பார்க்கறாரு, என்னடா மெசேஜ் படிக்கவும் இல்ல பார்க்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவர் அந்த ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற குயிபிஞ்சினும் அங்க பாரு அப்படின்னு சொல்லி ஓல்சியான தட்ட 2 பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு சரிப்பட்டு வராதுன்னு குயிபிஞ்சின் வந்து டேய் முதல்ல வந்து அந்த போனை பாக்குற நிப்பாட்றா அப்படின்றப்ப என்னத்த மெசேஜ் அனுப்புனேன் ஆனா ஒரு ரிப்ளை இல்ல, ஏன் மெசேஜ் பார்க்க கூட இல்ல அப்படின்னு யாருக்கு யோனினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சியா அப்படின்னு ஆமா அப்படின்றப்பல சரிடா அதுக்கு எதுக்குடா போனையே பாத்துக்கிட்டு இருக்க, என் மெசேஜ் படிக்க கூட இல்ல அப்படின்றப்ப விடுறா பொண்ணுங்கன்னா அப்படித்தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல விட்டு தொலை வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொல்றாப்ல. சரின்னு சொல்லிட்டு போனை வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த மெசேஜை படிச்சுறாங்க. இவன் வந்துட்டு மெசேஜ் படிச்சிட்டா அப்படின்னு குயிபிச்சிடும் அவரு படிச்சிட்டாளா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. கடைசியில பார்த்தா படிச்சுட்டா வாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டா, எந்த ரிப்ளைவும் இல்ல. சோ நம்ம குயிபிஞ்சனும் டேய் பொண்ணுங்கனாலே அப்படித்தாண்டா இருப்பாங்க விடுறா ஃபீல் பண்ணாதரா அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அப்படி இங்க ஹோட்டல்ல காட்டுறாங்க. அந்த லேடி சொன்ன டான்ஸ் டீச்சர் அவங்கள காட்டுறாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வர்றாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சறாங்க. இதை பார்த்து அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுறாங்க. அப்படியே அவங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டோடைய அம்மா போன் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா போன் பண்ணனே என்னப்பா என்ன இருக்க போனே காணோம் ரொம்ப பிஸியா இருக்கே அப்படின்றப்ப ஆமாவா கொஞ்சம் ஒர்க் பிஸியில இருக்கேன் அதனால போன் பண்ண முடியலமா அப்படின்றாரு. சரிப்பா ஓகேப்பா சரி நீ வந்து இப்போதைக்கு சூசினை நல்லா பாத்துக்கோ, அது மட்டும் இல்ல அவளுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணிருக்குல்ல அதனால உடம்பு ரொம்ப இதா இருக்கும், அதனால வந்துட்டு அவளுக்கு நல்ல ஃபுட் எல்லாம் வாங்கி கொடு, பழம் எல்லாம் வாங்கி கொடுப்பா, அப்புறம் ஐவிஎஃப் பண்றதுக்கு உனக்கு தேவையான பணம் வேணா கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா இருக்கட்டுமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இங்க பாருப்பா ஐவிஎஃப் 1 இல்ல 2 இல்ல 5 தடவை பண்ணா கூட தப்பு இல்ல,
ஏன்னா இந்த உலகத்துல குழந்தை இல்லாமலாம் இருக்கவே கூடாது, அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது குழந்தை பெத்துக்க பாரு அப்படின்றப்பல. பட் இதை கேட்கிற அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும்போது இவர் நான் டிரைவிங்ல இருக்கமா அப்புறம் பேசுறமா அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. அப்படி எங்க வீட்டுக்கு வந்தா ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, நீ என்ன திரும்பவும் அதே இதில் நிற்கிறியா, கவலைப்படாதமா, அம்மா ஏதாவது தெரியாம சொல்லியிருப்பாங்கடா, நீ வந்து அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றப்ப, இல்லைங்க ஏன் வந்துட்டு நம்ம திரும்ப பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றப்ப, என்ன விளையாடுறியா, அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும், தயவுசெய்து வேணா விட்டு, ஏன் குழந்தைங்க இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோல வாழ முடியாதா, எனக்கு மேல இருக்கிற காதல் அப்படியே இருக்குமா, எனக்கு அது போதுமா அப்படின்றாரு. பட் இவங்க வந்து ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க காதலை கொடுக்குறீங்க ஓகே, ஆனா நான் உங்களுக்கு என்னுடைய காதலை திரும்ப வந்து குழந்தை மூலமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுதாங்க நம்ம அடையாளமா நிக்குமேங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சண்டை வருது ரெண்டு பேருக்குள்ளேயும். இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க யதார்த்தமா அவங்களோட ஜாக்கெட்ல கையை விட்டு பார்க்கும்போது நம்ம பாப்பப் பாரோட விசிட்டிங் கார்டருக்கு நேரா கிளம்பி அங்க போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த டிஷ் பேர் வந்து வாயிலே நுழையாத பேரா இருக்குங்க, அது எப்படிங்க சொல்ல முடியும், அதனால டிஷ்னு வச்சுக்குவோம். அந்த டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு, இந்த டிஷ் எல்லாம் வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டிட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடிலாம் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன், என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. ஓ அப்படியாமா, சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுவோமா அப்படின்ட்டு குயிப் இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. சரி ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க அப்படின்றப்ப ஓல்சியான் வந்து ஒரு நிமிஷம் இருமா, இப்ப நீ வந்து எந்த பிரச்சனை இல்லாம மனசை போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா தானே இருக்க, ஆமா அப்படிதான் இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்ப வந்து ஏன் உன் ஹஸ்பண்ட் நீ சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஆனா அப்படின்னா அவர் இங்க வர வைக்கணுமே போன் எடுக்கும்போது, இரு ஏன் அவசரப்படுற, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ, அதே நேரத்தில் இந்த டிஷ் எல்லாம் உனக்கு பேக் பண்ண சொல்லிடுறேன், இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு நீ வந்து உன் ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்ன டின்னர் மாதிரி சாப்பிடு அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க, இருந்தாலும் இது ரொம்ப பெருசு வேணா இருக்கட்டும் அப்படின்றப்ப, இல்ல கொண்டு போமா அப்படின்னு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி கொண்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து அந்த ஒயின் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒயின் அது போக டிஷ் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கூட பாருங்க அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு, எனக்கு நீ மட்டும் போதுமா, என்ன குழந்தையெல்லாம் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லைன்னா என்னமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாதானம் தான் படுத்துறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு மனசுட்டு பேசினதுக்கு அப்புறம் அப்படி சேர்ஸ் அடிச்சு ஒயின் சாப்பிட்றாங்க. அப்படியே இங்க நம்ம ஓல்சியான பார்த்தா அவருங்க வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்றப்ப குயிபின்ஜின்லாம் கத்துறாப்புல, ஏன் இப்படி வந்து பண்ற, எதுக்காக நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது வந்து நம்மகிட்ட அந்த பிரச்சனையும் கிடையாது, ரெண்டாவது வந்து அது நம்ம வேலையும் கிடையாது, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஆக்சுவலி என்னுடைய ட்ரீம் என்ன தெரியுமா, என்னுடைய கனவு எதுவா இருந்தது தெரியுமா, நான் வந்து கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும், ஒரு குடும்பமா வாழணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா அது எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த பொண்ணு ஆசைப்படுறத பார்த்தா அந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஸோ அவ ஒரு குடும்பமாகணும், அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றப்ப இதை கேட்டோன்னே நம்ம குயிபின்ஜின் ஓகே நீ மட்டும் போவனா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி குயிபின்ஜின், ஹானு, ஓல்சியான் மூணு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கான இது இருந்துச்சுல, ஸோ அங்க போறாங்க. அங்க போய் ஆட்டையை போடுறதுக்கு போறாங்க. ஸோ அப்படி மூணு பேரும் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம குயிபின்ஜினோட போன் அடிச்சு, அது கூட பாருங்க ஏதோ பாம்பு சவுண்ட் மாதிரி பேன் அடிக்குது. அவர் ஒன்னு டக்குன்னு ஆஃப் பண்றாப்ல, பார்த்தா அந்த லேடி டபக்குன்னு எந்திரிச்சிட்டு திரும்ப அப்படி டபக்குன்னு தூங்கிட்டு டர்ன்னு குசு விட்டுட்டு தூங்குது. எல்லாம் மூக்க பொத்திட்டு வர்றானுங்க சிரிச்சுக்கிட்டே. இதுல கூத்து என்ன அப்படின்னா மூணு பேர் வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே என்னது இது இந்த மிஷின் இருக்கு அப்படின்னு, ஆமாடா இதுல இருக்கிறதா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ஜான் டபக்குன்னு ஆன் பண்ணி விட்டுறாங்க பட்டன். அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு, ஐயோ போச்சுடா அங்கிட்டு தேடி பிடிச்சி கடைசியில குயிப் இன்ஜின் கீழே இருக்கிறத அப்படியே சவுண்ட் ஆஃப் பண்ணி விடுறாப்ல. எல்லாரும் அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இந்த மிஷினை வந்து நீங்க சைனா, ஜப்பான், கொரியா இந்த கண்ட்ரியில எல்லாம் பார்க்கலாம். அங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி தான். ஸோ காசு போட்டு விளையாண்டு பொம்மை எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, காங்க நீ போய் வெளியே வெயிட் பண்ண, செக் பண்ணிக்கோ அந்த லேடி எந்திரிக்கிறாளா அப்படின்றப்போ, என்னது நான் போகணுமா அங்கெல்லாம் ஸ்மெல் ஓவரா இருக்கு அப்படின்னோடனே ஓல்சியான் போறியா என்ன வேணும் அப்படின்னு, இந்த போறேன் அப்படின்ட்டு ஓடிடுறேன். இங்க பார்த்தா ஓல்சியான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்க. ஆனா பால்லாம் எடுத்துடுறாங்க. பட் எடுத்து இங்க வர்றதுக்குள்ள டப்புன்னு கீழே விழுந்துருது. சரி ஓகே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு குயிம்பின்ஜின் அவர் ட்ரை பண்றாப்ல, இருமா அப்படின்னு சொல்லி அவர் போய் மெதுவா அப்படி எடுத்து ட்ரை பண்றாரு. அவருக்கும் கீழே விழுந்துருது. ஹானும் அங்க போய் பாக்குறப்ப அந்த லேடி டப்புன்னு எந்திரிச்சிட்டு திரும்ப அப்படியே ஐயோப்பா அப்படின்னு தொடையில தட்டிக்கிட்டு கொசு கடிக்குது போல இருக்கு. இவ வேற எந்திரிச்சுக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் குடுன்னு ஓடி போய் வேமா அந்த மும்பளை எந்திரிக்க போகுது அப்படின்னு, இருடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, நீ வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருன்றப்ப, சத்தியமா சொல்றேன் இந்த கேம் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட விளையாண்டது இல்ல அப்படின்றான். என்னடா பண்றது, அடைச்சா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்சியான் ஒரு எத்துவாங்க வர மிஷினை அலாரம் அடிச்சுக்கிட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா 3 பால் அடுத்தடுத்து டக்குன்னு விழுவும். அப்படியே மிரண்டுவாங்க, சூப்பரா இது ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பால் அலேக்கா எடுத்து பைக்குல போட்டு கிளம்புறாங்க. இது ஹைலைட் என்னன்னா, அந்த திருடனுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அவங்களே அறியாம ஏதாவது ஒரு தப்புன்ட்டு போவாங்க, அது மாதிரி இவங்க 3 பேர் அறியாம ஒரு தப்புன்ட்டு போவாங்க. அவங்க காடை இங்கேயே போட்டு கிளம்புறாங்க. இதை விட ஒரு பெரிய எவிடன்ஸ் வேணுமா என்ன? இப்போ இந்த இடத்துல சொல்லிடுறேன், இவங்க கனவுகள் எல்லாம் கையில மட்டும் கொடுக்கறது சாப்பிட பொருளா மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு தினசா கொடுப்பாங்க. சோ அது மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட டிராமா வேர்ல்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த பொண்ணு வர்றதுக்காக. சரி என்னடா
இன்னும் ஆளை காணமே இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல ஒயின், அதுல வந்து இவங்க எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருப்பாங்க. குயின் பிஞ்சுன்னு கேட்கறாப்லாமா கரெக்டா கலந்து கொடுத்தாங்கன்னா நான் போதுமா வேணுமான்னு கலந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நேரம் தூங்கிருப்பாங்க. என்ன இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவளுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு வருது, வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு குயின் பிஞ்சிட்ட கொடுக்குறாங்க. சரி இதை தூக்கி போடு அப்படின்னோடனே தண்ணியில் அப்படி தூக்கி போடுறாப்புல பார்த்தா லோட்டஸ் அதாவது தாமரை மலர் மாதிரி வருது. சோ இதை பாக்குற ஹீரோ ஒரு பக்கம் எக்ஸைட் ஆனாலும் வாடா வாடா அப்படின்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க அந்த லேடி எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க, என்னடா இது மிஷின் இப்படி ரிப்பேர் ஆகி போயிருக்கு, ஐயோ ஐயோ அப்படின்னு ஆளக்காப்பலக்கான் தேடி பார்த்து கடைசியில் ஒரு வழியா அங்க இருக்கிற அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே வல்ஜியான் என்கிட்டே உன் வேலையை காட்டிட்டேல இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கிளம்புறாங்க. அவங்க ஒரு பக்கம் அந்த பொண்ணு வந்து அந்த தாமரை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. பட் என்னன்னா தண்ணி வந்து இதாகும்ல, அதனால அலசி அலசி கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு தள்ளி போயிருது. அதுக்கு மேல அந்த பொண்ணால போக முடியல, மிஸ் ஆயிருது. என்னடா அது மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ட்ட வந்துட்டு இருங்க என் டவுன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுல பாத்தீங்கன்னா டைகர் இருக்குது. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்தோடனே இல்ல நீயே தூக்கி போடுன்னு ஓல்ஜான்னு சொல்ல நானா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி தூக்கி போட்டா ஜூ மாதிரி வருது. அந்த இடத்துல ஜூல வந்துட்டு டைகர் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்குது. சோ இவங்களை வந்து அந்த டைகர் ஒரு பக்கம் கூப்பிட இந்த பொண்ணு ஒரு பக்கம் கூப்பிடன்னு கூப்பிடும் போது ரெண்டு பேருமே வராம அந்த டைகர் ஆல்ரெடி டயர்டாகி போய் கிடக்கு. இந்த பொண்ணு கண்டுக்காம போயிருச்சு. என்னடா இது இப்படியே போச்சு அப்படின்றப்ப அப்பதான் குயின் பிஞ்சின் வர்றாப்ல. அவர்கிட்ட விசாரிக்கும் போது இல்ல நான் இப்பதான் ஜூக்கு போயிட்டு விசாரிச்சேன், ஆல்ரெடி இந்த டைகர் 17 பேருக்கு இது பண்ணிருக்காங்க, அதனால வந்து அது ரொம்ப டயர்டா இருக்கு, கண்டிப்பா வராது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல கரெக்டா அந்த லேடி வந்துடுறாங்க. அவங்க துரத்திட்டு ஓடி வராங்க. ஐயோ என்னடா இவங்க வந்துட்டாலே ஓடுறா அப்படின்றப்ப இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த கடை சொன்ன கொடுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி நம்ம குயின் பிஞ்சின் வந்து அழகா தூக்கி போடுறாப்ல. பார்த்தா டப்புன்னு ஏதோ ஒரு பழம் பெரிய பழமா இருக்கிற மாதிரி வருது. சோ அங்க பார்த்தா அந்த செட்டப்பே மாறிடுச்சு. இவங்க ரெண்டே உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க நிக்குது. அப்பா அம்மா என்னுடைய ஹானரை ஏத்துக்கோங்கம்மா அப்படின்னோடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ரைட் செட்டப் மாறிடுச்சு நம்மளும் மாத்தி பேசிக்கணும் அப்படின்ட்டு சரிமா கங்க்ராச்சுலேஷன்மா பாத்து இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்சியான் வந்துட்டு இங்க பாருமா உன் புருஷன் கூட சண்டை எல்லாம் போடக்கூடாது, சந்தோஷமா இருமா அப்படின்றப்ப இவங்க அட்வைஸ் பண்றத பார்த்துட்டு ஹான் அப்புறமே அட்வைஸ் பண்ணுங்கயா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுங்களாமா அப்படின்னோடனே டைம் இல்ல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓல்சியான் அதை எடுத்து அழகா தூக்கி போடும்போது அந்த லேடி அழகா வந்து கேட்ச் பிடிச்சிடுறாங்க. பிளாட்டி ராஸ்கல்ஸ் அப்படின்னு அந்த லேடி எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எடுத்து தூக்கி போடுவதும் கேர்லெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வெளியே போனோடனே அப்பாடா காப்பாத்தியாச்சு அப்படின்வாங்க. பின்னாடியே பாக்குறது பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இவன் பாருங்க செம்ம காமெடி, எல்லாம் துரத்துவாங்க. அந்த லேடி ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க துரத்தி பின்னாடியே. நம்ம ஓல்சியான் ஒரு பக்கம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதை தூக்கி போடும் போது குயிபின் பிடிச்சிருவாப்ல. ஆனா இவங்க குயிபின் மேல ஏறி உட்காந்துட்டு அந்த முடியை பிடிச்சி குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்செல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மூட்டி கடைசியில் வாங்கிடுறாங்க. இருந்தாலும் அங்கிட்டு ஹானு தூக்கி போடுங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு குயிபின் தூக்கி ஹான்ட்ட போட, ஹானு தூக்கி ஓல்சியான்ட்ட போட, ஓல்சியான் அங்கிருந்து தூக்கி திரும்ப குயிபின் போட, அவளும் பாப்பாங்க ஐயோ அப்பா டே முடியலடா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சா சாமி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப குயிபின் ஹான்ட்ட போடுவாரா இல்லையா, ஹானு பாப்பாப்ல அப்படியே அந்த வாலிபால்ல காட்டுவாங்கல்ல விளையாட்டு, அது மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஒரு விளையாட்டு காட்டுவாப்ல. காட்டிட்டு படக்குன்னு திரும்ப தூக்கி போடுறா அப்படின்றப்ப கரெக்டா அந்த பொண்ணுட்ட தூக்கி போடுவார் பாருங்க. ஆக்சுவலி வாலிபால் தூக்கி போற மாதிரி தான் போடுவாப்ல. அழகா தூக்கி போடும்போது அந்த பொண்ணு அப்படியே இந்த முந்தானையை விரிச்சு பிடிப்பாங்கல்ல அது மாதிரி டப்புன்னு பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டேன் சந்தோஷப்படும். சோ ஒரு வழியா அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. ஆமாங்க அதை பிடிச்சிட்டாலே போதும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த லேடியும் டயர்டாயி உட்கார்ந்துருவாங்க. எல்லாரும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு புலம்புது. சோ அப்படியே அந்த லேடியை காட்டுறாங்க. ஹஸ்பண்டோட போயிட்டு இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் வயிற்று தொட்டு பாக்குறாப்ல, சும்மா இருங்க அப்படின்னு. இவன் என் குழந்தை வளருதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ 2 பேருக்கு அந்த குழந்தை வரவும் 2 பேரும் சந்தோஷமா போறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க 3 பேர் எப்பயும் போல ஓரமா நின்னு பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க போகும்போது நம்ம ஓல்சியான் குயின் பிஞ்சின் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய வழிகள் இருக்கு, ஆனா அந்த வழியெல்லாம் மறைச்சிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இவங்கள மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கும்போது இப்பதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இவங்க வரும்போது இவங்க கடையில இருக்கிற பொருள் எல்லாம் எவனோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாரும் தடுக்கிறாங்க. பட் அவங்க எதையுமே கண்டுக்கல, பொருள் எடுத்து வைக்கிறதுல மட்டும் கரெக்டா இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கம் நீங்க எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமபுஜாங் வர்றாப்ல. என்னையா சொல்ற யமபுஜாங்க, என்னையா எனக்கு புரியல அப்படின்றப்ப தெரியாத மாதிரி நடிக்காதீங்கடா, மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சுடா, நீங்க வந்து தேவையில்லாத வேலை பாத்துறீங்க, அதாவது வந்து இது வரைக்கும் இயற்கையா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க மாத்திருக்கீங்க, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து மீறி இருக்கீங்க அப்படின்றப்ப என்ன ரூல்ஸ் எனக்கு புரியல அப்படின்னு இவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்றாப்ல, இங்க பாரு பிரெக்னன்ட்டே ஆகாத ஒரு லேடி, அவங்களுக்கு குழந்தையே இல்ல, ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக நீங்க போய் தேவையில்லாம திருடி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சோ இதனால உங்களுடைய பாப்பப் பாருடைய அந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்றாங்க, உங்களுக்கு கொடுத்த எல்லா சான்ஸும் முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க பாப்பப் பார் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு நம்ம யமபுஜாங். இதை கேட்டோன்னே ஹீரோ ஒரு பக்கம் ஷாக்கு, நம்ம குயிபின்சின் அவர் ஒரு பக்கம் ஷாக்கு, ஓல்சியான் ஆல்மோஸ்ட் எப்பயும் போல அவங்க ஷாக்காய் நிக்கிறாங்க. சோ இதோட இந்த பக்கம் முடிச்சிடுறாங்க. சோ பாப்பப் பாரை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பாருங்க. ஓகே, மக்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.